வணக்கம் விவர்ஸ், இது ஆலைவாசல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது வித்தியாசமா ஐஸ்கிரீம் பிரசாதம் தர கோவில். அதுக்கப்புறம் இந்த கோவில்ல இருக்கிற சிவனை நாம சில நிமிஷங்கள் மட்டும்தான் தரிசிக்க முடியும். அதுக்கான காரணம் என்ன, அதை பத்தியும் இந்த வீடியோவுல பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம பார்க்க போறது திருவாடானையில இருக்கிற ஆதி ரத்னேஸ்வரர் கோவில். இங்க இருக்க சிவனை சூரிய பகவானே வழிபட்டதா சொல்லப்படுது. இவருக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது பாலானது நீல நிறமாவும் மாறுது. இங்க வில்வ மரத்துக்கு அடியில இருக்கிற மண் உருண்டைய பிரசாதமா தராங்க. இந்த மண் உருண்டைய சாப்பிட்டா கடன் தொல்லை தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, மயிலாப்பூர்ல இருக்கிற முண்டக கன்னியம்மன் கோவில். இந்த கோவில்ல வரட்டி சாம்பல் பிரசாதமா கொடுக்கப்படுது. ஆடி மாசம் அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறப்ப அப்போ பயன்படுத்துற வரட்டியை எரிச்சு அந்த சாம்பலை இங்க பிரசாதமா கொடுக்கறாங்க. மூணாவது, செய்யாறுல இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோவில். இங்க தலைமரமா இருக்கிறது பனைமரம். சிவனடியார் நட்டு வச்ச இந்த பனைமரங்கள் எல்லாமே ஆண் பனைமரங்களா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பந்தர் பாடல்கள் பாடி இந்த ஆண் பனைமரங்களை பெண் பனைமரங்களா மாத்தி இருக்கிறாரு. ஆடி மாசம் சம்பந்தரோட பதியங்கள் பாடும்போது இந்த பனைமரத்துல இருந்து பனம்பழங்கள் அதுவாவே விழுகுது. இந்த பழங்களை குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்டா குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்க போற கோவில் நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, இது டேராடூன்ல இருக்கிற சிவபுரி ஸ்ரீ பிரகாஷ் ஈஸ்வர் மகாதேவ் கோவில். இந்த கோவில்ல தான் வித்தியாசமா ஐஸ்கிரீமை பிரசாதமா கொடுக்கறாங்க. மதியான நேரத்துல பருப்பு சாதத்தோட இந்த ஐஸ்கிரீமும் இங்க பிரசாதமா கொடுக்கப்படுது. அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்துல இருக்கிற பெருமாள் கோவில். இங்க பெருமாளுக்கு சிலை இல்ல, 2 சந்தன கட்டையை தான் பெருமாளா வழிபாடு செய்யறாங்க. பல வருஷங்களா இந்த சந்தன கட்டைகளுக்கு அபிஷேகம் செஞ்சாலும் இந்த கட்டைகளுக்கு எந்த சேதாரமும் இல்ல அப்படிங்கறதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அடுத்து சேலம் மாவட்டம் குமரகிரியில இருக்கிற தண்டாயுதபாணி சுவாமி கோவில். இங்க முருகனுக்கு மாம்பழத்தை நைவேத்தியமாவும் படைக்கிறாங்க. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில இருக்கிறவங்களுக்காக இங்க திரிசதை அர்ச்சனை செய்யறாங்க. இந்த அர்ச்சனை செஞ்சா விபத்தால பாதிக்கப்பட்டவங்க சீக்கிரமா குணமாகிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் இங்க முருகன் கிட்ட வேண்டிக்கிறாங்க. கடைசியா நாம பார்க்க போறது கடலூர் மாவட்டம் திருமாணிக்குழியில இருக்கிற வாமன புரீஸ்வரர் கோவில். இங்க இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்க தனி பள்ளி அறை கிடையாது, கருவறை தான் பள்ளி அறையா இருக்குது. தேவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காகவும் அஞ்ஞானத்தை அகற்றதுக்காகவும் சிவன் பார்வதி தேவியோட எப்பவும் கருவறையில இருக்கிறதா ஐதீகம். அதனால நாம இங்க சிவனை எப்பவும் தரிசனம் செஞ்சுக்கிட்டேவும் இருக்க முடியாது. சில நிமிடங்கள் மட்டும்தான் நாம இங்க சிவனை தரிசிக்க முடியும். மற்ற நேரங்கள்ல இவரை திரைசீலை போட்டு மூடிடுவாங்க. இந்த திரைசீலையில பீமருத்ரர் இருக்கிறாரு. இவருக்கு தான் இங்க முதல் பூஜையே செய்யறாங்க. அதுக்கப்புறம் தான் சிவனுக்கு பூஜை செய்யப்படுது. கருவறையும் பள்ளியறையும் ஒன்னா இருக்கிறது இந்த கோவில்ல தான். இங்க 4 வேதங்களே 4 தூண்களா இருக்கிறதாவும் ஐதீகம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.